சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லுன்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. ரொம்ப வந்து பாட்டத்தின் உச்சத்தில இருக்காங்க. வெண்ணிலா, "ஏங்க என்ன விட்டுருங்க. எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளக நான் நல்லபடியா வந்து பார்த்துக்கணுங்க." அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து "சும்மானு இரு. எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லன்னு நினச்சியா? எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. உன்ன நான் அங்க கொண்டு போய் ஒப்படைக்கணும். கோர்ட்டுக்கு போணும். அதனால எதுவும் என்கிட்ட கெஞ்சாம இரு." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. போலீஸ் அதிகாரி சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு அம்மன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அம்மன் வந்து பேசுகிறாங்க. "இந்தா இந்த குழந்தைய வந்து வாங்கிக்க. எப்போதும் இந்த குழந்தை உன்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். சரியா? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மறைஞ்சு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து, "என்னடா கையில இவ்வளோ நேரம் வந்து ஒரு விஷயம் வந்து தவழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதையும் காணுமே." அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இது எல்லாம் அவங்களுக்கு தூக்கத்தில வந்த கனவு போல தெரியுது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. எதுக்காக அம்மன் இந்த மாதிரி குழந்தை ரூபத்தில வந்து நம்மகிட்ட வந்து இந்த விஷயம் உன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது. அவங்க வீட்ல சோபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெகதீஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஜெகதீஷ் நம்பர் வந்து ரீச் ஆகலங்கிற மாரி வருது. உடனே ஹாசினிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "அச்சச்சோ! பெரியம்மா வந்து பேசுறாங்க. என்ன ஏதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுங்க பெரியம்மா எப்படி இருக்கீங்க?" "ஹாசினி, உனக்கு என்ன குழந்தை பொறந்துச்சு?" "அதுவா? எனக்கு ஆம்பள குழந்தை பொறந்துச்சு" அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. "ஓகே, ஓகே. ரொம்பவே சந்தோஷம். மாரிக்கும், ஸ்ரீஜாக்கும் என்ன பொறந்துச்சு? சொல்லுமா" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையேங்கிற மாரி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. என்ன நடந்துச்சோ அத மட்டும் சொல்லு. இங்க பெரிய பிரச்சனையாயிருச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஸ்ரீஜாவோட விவகாரத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. ஓ! அப்படியா? சரி மாரிக்கு அதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஜெகதீஷ் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சு ஒண்ணுமே சொல்லலங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா, ஜெகதீஷ் மாமாவுக்கு இது மாரி பிரச்சனையாயிருச்சு. நம்ம ஹாசினி வந்து சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சுன்னோனே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அச்சச்சோ! என்னம்மா அது குடும்பத்தில இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த விஷயத்த யாருமே உங்கள்ட்ட வந்து சொல்லல. மன்னிச்சிடுங்கங்கிற மாரி ஹாசினி வந்து கேட்குறாங்க. சரிம்மா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வந்து உங்கள எல்லாரையும் பார்க்கறதுக்கு வரேங்கிற மாரி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து வெண்ணிலா வந்து ப்ளீஸ் மேடம் எனக்காக ஏதாவது பண்ணுங்க. என் தங்கச்சி வந்து அப்பாவி மேடம் பேசக்கூட தெரியாது. அவள நான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும். என் தங்கச்சிய மட்டும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன எங்க வேணாலும் கொண்டு போங்க. தயவு செஞ்சு வந்து கருணை காட்டுங்கங்கிற மாரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. நம்ம வெண்ணிலா இருந்தாலும் காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அக்கா நம்மள விட்டுட்டு எங்க போயிட்டா? அக்கா விட்டுட்டு போவே மாட்டாளேன்னு சொல்லி தேன் வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப, காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம மாரி. அப்பன்னு பார்த்து மாரி வந்து எதார்த்தமா திரும்பி பார்க்குறப்ப, அந்த பொண்ணு வந்து கீழ வந்து படுத்து தூங்குறாங்க அசந்து போய் பசியில. பொண்ண வந்து தண்ணி தெளிச்சு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தண்ணி தெளிச்சு அப்படியே தண்ணி வந்து குடுக்குறாங்க நம்ம தேனுக்கு. தேன் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "மேடம் மேடம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என் தங்கச்சி ரொம்பவே பாவங்கிற மாரி தான்." வெண்ணிலா வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. "நீ இப்படியே வந்து பேசிட்டு இருந்தா சரி வராது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஜீப்ப தயாரா வைங்கன்னு" அந்த அதிகாரி வந்து கான்ஸ்டபிள்ட்ட சொன்னனால, அவங்க வந்து ஜீப்ப வந்து தயாரா வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நீ யாரும்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னால பேச முடியாதுங்கிற மாரி சொல்றாங்க நம்ம தேனு. அப்படியா? அப்படின்னு சொல்லும்போது, என்னது பேரு கேட்டா வந்து, ஏதோ சைகை மூலியமா சொல்றா. இவங்களால பேச முடியாதாம். அதத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. மாரி வந்து அரவிந்த் கிட்ட ஒரு பக்கம் வந்து சூர்யாவ பார்த்தோன்னா, ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. "இவங்க யாரு தெரியுமா? ஹஸ்பண்ட் சார் இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? வெண்ணிலாவோட தங்கச்சி இவங்க. நம்ம குழந்தைய வந்து நம்மகிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, அது வெண்ணிலா தான். அவங்களுக்கு உதவியா இருந்தது இந்த தேனு தான்." "அப்படியா? இது கூட ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு இல்லவே இல்ல. நான் 2 நாளா வந்து சாப்பிடவே இல்ல. எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போனேன்." அப்படின்னு சொல்லி பார்க்ல நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. "நீ உங்க வீட்லேருந்து கிளம்புன. ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போனீங்க உதவி கேட்கறதுக்காக. அவங்க உங்கள வந்து சேர்க்கல. அதுவரைக்கும் புரியுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் புரியலையே." அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சொன்னோனே, அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. நம்ம தேனுக்கு, "நான் இத எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அக்கா இருந்தா தானே புரியும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாரி வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க அக்காவ வந்து காணோமா? சரி அப்பன்னா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ட்ட வந்து புகார் குடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து வயிறார வந்து சாப்பாடு வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட்டு மயக்கமா இருக்கல்ல, ஜூஸ் வந்து எடுத்து குடுங்கன்னு சொன்னோனே, ஸ்ரீஜா வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து குடுக்குறாங்க. அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வண்டியில வந்து ஏற சொல்றாங்க. 2 கான்ஸ்டபிள் வந்து வெண்ணிலா வந்து வண்டியில வந்து ஏத்திடுறாங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் வந்ததுனால, அவங்க வந்து சுவாரஸ்யமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே சூர்யா வந்துடுறாங்க. "என்ன சூர்யா என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சூர்யா வந்து பேசுறாங்க. "எனக்கு ரொம்பவே வந்து வேண்டியவங்க காணாம போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். பேர் என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "என்னது வெண்ணிலாவா? அப்பன்னா இவளா இருப்பாளோ?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு வந்து தள்ளுங்கன்னோனே 2 கான்ஸ்டபிள் வந்து வெண்ணிலா வந்து இறக்குறாங்க. "சூர்யா சார் நான் இங்க தான் இருக்கேன். என்ன தான் வந்து இவங்க இப்படி தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் காப்பாத்தணுங்கிற" மாரி
அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. இது வரைக்கும் பார்ட் 1 எபிசோடு. இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2க்கான எபிசோட். அதுக்கப்புறம் சூர்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான். இவங்க தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல சூர்யா, இவங்க ரொம்பவே தப்பானவங்க. ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து இது மாரி எல்லா பொருளையும் வந்து சொல்லிக்காம கொள்ளிக்காம எடுத்துட்டு ஓடி வந்துருவாங்க. இவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப கூட ஒரு பையன்கிட்டேருந்து பர்ஸ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்ல மேடம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த பையன் தான் தப்பான பையன். தயவு செஞ்சு வெண்ணிலாவ என் கூட அனுப்பிச்சு வைங்க. சரி சூர்யா, நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன? மேடம், ரொம்பவே நன்றி மேடம் அப்படின்னு சொல்லும்போது, உங்க தங்கச்சி எங்க வீட்ல தான் இருக்கா. மாறி வந்து கூட்டிட்டு வந்திருக்கா. உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டுருக்கேன். அத விட கோடி மடங்கு நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கேன். வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வேகமா வந்துட்டு இருக்கிறப்ப, இவ்வளோ நேரம் வந்து மாறி குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம தேனு சந்தோஷமா வந்து இருக்காங்க. தேன் வந்து கொஞ்சிட்டு இருக்கும்போது, நமக்கு மட்டும் தான் சிஸ்டர் இந்த தேவி பாப்பா வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணுது. பாக்கி எல்லார்கிட்டயும் வந்து அம்சமா வந்து சிரிச்ச முகமா வந்து இருக்குது. பார்க்கவே அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, தாரா வந்து செம்மையா வந்து முறைக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் தேன் வந்ததுக்கப்புறம் குழந்தைய மாரிகிட்ட குடுத்துட்டு, தேனு வந்து அப்படியே வந்து ஹக் பண்றாங்க அவங்க அக்காவ. "அக்கா வந்துட்டியா அக்கா? நல்ல வேளை மாரி மேடம் தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உன்ன தான் தவிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சில பிரச்சனை ஆயிடுச்சும்மா. உன்ன வந்து காப்பாத்தணும்னு தான் நானும் நெனச்சேன். ஆனா என்ன பண்றது? என்ன வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே!" அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப வெண்ணிலாவும், ஒரு பக்கம் தேனும், "சரி இவங்க 2 பேருக்கும் வந்து சாப்பாடு வந்து போடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, வயிறார வந்து சாப்பாடு வந்து போட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. "நீங்க என்ன படிச்சிருக்கீங்க வெண்ணிலா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் பிகாம் படிச்சிருக்கேங்கிற" மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம வெண்ணிலா, "பிகாம் படிச்சுட்டு ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? நான் வந்து நம்ம கம்பெனிலேயே வந்து வேலை வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், வேணாம் சார். நானே பார்த்துக்கிறேன் சார். சொந்த கால்ல நிக்கிறேன். இதுவும் எங்களோட கடமை தான். நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு" சொல்லிட்டு, அவங்களே வேலை வாங்கி தரேங்கிறாங்க. என் கம்பெனியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க தங்க வைக்கிறேன். அந்த இடத்துல உங்களுக்கு தங்கிக்கங்க. வேலை வாய்ப்புலாம் நானே வந்து எங்க கம்பெனிலேயே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, மாசா வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாசல்ல வந்து நிப்பாட்டுறாங்க. "என்ன சார், இதில எத்தன பேர் தங்க போறாங்க? நீங்களும் உங்க தங்கச்சியும் மட்டும் தான். இவ்வளோ பெரிய பங்களால நாங்க 2 பேரும் மட்டும் தானா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாங்க. நீங்க இங்க தங்குங்கன்னு" சொல்லும்போது, சூர்யா வந்து பணம் குடுக்குறாங்க. வெண்ணிலா வந்து வேணாங்கிறாங்க. "அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்டலாம் நான் வாங்கிக்கிறேன். எல்லாருமே நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப் தான். அவங்கள்ட்டலாம் கேட்க வேணாம். கடனா அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு என்கிட்டயே கேட்கலாம்ல. இந்தாங்க 25,000 பணம்னு" சொன்னோனே, "சரி சார், இத நான் கடனா வாங்கிக்கிறேன். 2 மாசம் சம்பளத்தில பிடிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வெண்ணிலா. "நீங்க ரொம்பவே வந்து நேர்மையானவங்க. உங்க கௌரவத்த யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்பவே சூப்பர் தான்." "சார், என்ன சார் இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்படி இருக்கும்போது எங்கள பத்தி என்ன சார் இவ்வளோ பெருமையா வந்து பேசுறீங்க? ஒண்ணுமே இல்ல சார். நீங்க தான் சார் எங்களுக்கு கண் கண்ட தெய்வங்கிற" மாரி வெண்ணிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் எங்கள புகழ்ந்து பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வெண்ணிலா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நான் வந்து மணிக்கணக்கா, மாசக்கணக்கா வந்து பேசுவேன். அவ்வளோ ஒரு நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, சூர்யா வந்து பணத்த குடுத்துட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. தாரா வந்து பார்க்குறாங்க குழந்தைய. அவங்க சிரிச்ச முகமா இருக்காங்க. "சிஸ்டர் உங்கள பார்த்து நக்கலா வந்து சிரிக்குது சிஸ்டர்" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் சும்மானு இருடா. நீ இப்ப எப்படி இருந்தாலும் சேஷாஸ்திரி வீட்டுக்கு வந்து போயிடுவ. சாஸ்திரி வீட்டுக்கு. அங்க போம்போது தனியா தான் இருப்ப. அப்ப நான் வந்து உன்ன வந்து சந்திக்க வருவேன். அப்ப நான் நெனச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும்னு" தாரா பேசுறாங்க.